ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கலம் ஸ்ரீலஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன். தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய விஷயம் நம்மள சேனல்ல பார்க்கணும்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும், எல்லாமே இன்பமா வரணும். அதை நோக்கிதான் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆன்மீக பயணத்தை நோக்கி. இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கிறோம். இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம், அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம். இது தமிழ் வருட பிறப்புங்கிறது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி பிறக்குது. ஒவ்வொரு தெய்வங்கள், அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க. கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க. அந்த வருட பிறப்பு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இன்னும் ரெண்டே விஷயம் தான், ஒரே விஷயம் தான், அந்த விசேஷம் தான் இந்த மாசத்துல வரும். அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது 21ஆம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும். மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க, இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நேரம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள். கள்ளழகருடைய விசேஷ காலங்கள், வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள். 21, 22, 23 நல்ல விசேஷமான ஒரு காலகட்டமாக இந்த காலம் வருது. மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா 4 கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க. சுக்கிரன் உச்சப்பட்ட சுக்கிரன், புதன் நீசபங்க ராஜயோகத்துல, அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க 23ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த கிரக அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. இப்ப மீன ராசியில பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரங்க. சொல்லணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், நல்லா யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ராசி தான் இந்த மீன ராசியை சொல்றாங்க. ஏன்னா இது காலபுருஷன் 12வது ராசி. பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள், சொந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க மீனராசி தொடர்புல கண்டிப்பா வருவாங்க. நிறைய அலைச்சல், நிறைய ஒரு பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள்லாம் இந்த மீனராசியை கண்டிப்பா சொல்லலாம். மருத்துவர், ஆசிரியர், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது, கமிஷன் சம்பந்தப்பட்டது, எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரஷில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் ஒரு லிஸ்டா சொல்லலாம். மீனராசிக்கு மட்டும் நல்ல ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும். ஏன்னா இது வந்து மோட்ச ராசி, பயங்கரமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய குணத்தை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இரட்டை குணம் அப்படியே இருக்கும் மீனத்துக்கிட்ட. இப்ப மீன் எப்படி ஓடுது, எங்கேயாச்சும் போறதே தெரியாது, அது மாதிரிதான் போயிட்டு பின்னாடி யோசிப்பாங்க, நம்ம ஏன் இதுல வந்தோம் அப்படிங்கிற சிந்தனை மீனத்துக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். பயங்கரமான ஒரு சிந்தனை ஆற்றல் தான் மீன ராசி சொல்றாங்க. அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். ஏன் அறிவுத்திறன் இருக்குன்னா, இந்த ராசி பாருங்க, நல்ல ஒரு குரு வர்றாரா அதிபதியா, அப்ப அறிவு கெப்பாசிட்டி பயங்கரமா உண்டு உங்கள்ட்ட. 4 பேர் மதிக்கிறாப்ப ஒழுக்கமா இருக்கும் எண்ணங்கள் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறேன். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க, பொது பலனா பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற பொது பலனே எங்களுக்கு வாழ்நாள் பலனுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இதையும் தாண்டி உங்க ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி தாங்க ஃபர்ஸ்ட் பேசும். அதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க.
அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இத பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க சூப்பரா இருக்கும். சரிங்களா? உங்க விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி எடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா நம்ம உடம்புல 9 நவக்கிர ஒளிகள் இயங்குதுங்க. அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளியோ அந்த யோகமான திசை புத்தி வரும்போது யோகமான பலனை கொடுக்கும். எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீனமான காலம் வரும்போது அந்த பலவீனமான திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை கொடுப்பார். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதக திசா புத்தியை கம்பேர் பண்ணிக்கிட்டு பலனை எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம உடம்புல பாருங்க, எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்துருப்பாருங்க. கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல யாருமே பிறக்க முடியாது. அந்த நேரம் திசை புத்தி வரும்போது இந்த கர்ம வினையை பார்ப்பாங்க. ஒருத்தர் நம்ம பிரச்சனை வரும்போது ஜாதகனோட எடுத்து பார்ப்பாரு. ஆஹா, என்னன்னு தெரியல, சரியாக வரும்போது ஜாதகத்தை பார்க்கணும்பாங்க. அப்ப படுத்து பார்க்கும்போது இங்க கிரகங்கள் ஏதோ ஒரு மாற்று கிரகங்கள் திசாபதி நடத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அங்க பலவீனத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பரிகாரங்கள் நம்முடைய முனிவர் சித்தர்கள் நிறைய கோவிலை ஏன் கொடுத்து வச்சாங்க. இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த கிரகத்துடைய தொடர்பு இங்க பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிறாங்க. நல்லா பாருங்க, பெருசா உள்ள பாதிப்பை சின்னதை குறைக்கலாம், அவ்வளவுதான் பரிகாரங்கள். ஆனா அந்த பிரச்சனை கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் எல்லா வீடும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா பாருங்க, வாழ்நாள் பலன் எடுத்துக்காது. ஏன்னா மீனராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ பிறகு எல்லாமே கோவில் தான் பயணம் பண்றோம். ஏன் கொடுக்குறோம்னா நம்முடைய இறை சிந்தனை நம்ம சேனல்ல பார்த்தா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும். எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பா ஒரு கர்மவினை கொடுத்துருப்பா. அதுக்கு ஏத்தாப்ப எப்படி பயணிக்கணும் பார்த்து பயணிச்சா எல்லாமே வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கலாங்க. இப்ப இந்த மீனத்துக்கு எது மாதிரி பலன் பார்ப்போம், அந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க, இப்போ சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது மீன ராசியில 2ஆம் பாவத்துல பார்த்தோன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மேச ராசியில அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. கன்னிகா ராசியில அடுத்து 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க. இதுல ஒரு சில திறத்துக்கு அப்புறம் பாருங்க, ஒரு ராசியை விட்டு சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு குருவோட சேர்ந்துருவார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்க ராசியில வந்து என்டர் ஆயிடுவார், மீன ராசி வந்துருவார். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியே வக்ரமாறார், நீசமாயி வக்ரமாகிறார். இதான் நீச பங்க ராஜயோகம் சொல்லுவாங்க. 4 கிரகம் உங்க ராசியில நிக்குது. முக்குட்டு கிரகம் மாதிரி 4 கிரகம் சேர்ந்து உங்க ராசியில இருக்கும்போது அங்க பயங்கரமான யோகம் வந்துடும். நம்முடைய ஜாதகத்துல பாருங்க 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது மட்டும்தான் செய்யும், கெட்ட பலனை கொடுக்காது. ஏன் உங்களுக்கு நல்ல பலன் மட்டும் நான் இங்க வருங்கிற வார்த்தையை நான் அழுத்துறேன்னா, 4 கிரகமும் சேர்ந்துருக்கேன். உங்களுக்கு சூரியன் சேர்ந்திருக்கிறாரு, புதன் சேர்ந்திருக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, எல்லா கிரகமும் நல்லதை நான் பண்ணுவேங்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்கு. இப்ப விரைய சனிங்கிறது சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபட்டு இருக்கும். விரைய சனிங்கிறது நிறைய பேருக்கு விரைய செலவு கொடுத்துருக்குங்க. சனி பகவான் சரியா இல்லைன்னா வருமான இன்கம் கண்டிப்பா தடை உண்டு. சனி பகவானும் குரு பகவானும் யார் ஜாதகம் சரியா இல்லையோ வேலை உத்தியோகத்துல வருமானத்துல கண்டிப்பா பெருசா சேமிப்பு பண்ண முடியாது. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. இடம் மாற்றம், தொழிலை மாத்துறது, வேலையை மாத்துறது, உத்தியோகத்தை மாத்துறது நிறைய பேர் மாத்திருப்பாங்க. கண்டிப்பா கேட்டு பாருங்க, ஆமான்னு இருப்பாரு. ஒண்ணு இவர் தாயுடைய உடல்ல பிரச்சனை இருக்கும், இல்ல இடத்துல பிரச்சனை இருக்கும், பூமியில பிரச்சனை இருக்கும், இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும், நண்பர்கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்ல கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும். லாப இன்கம்ல பயங்கரமான ஒரு தடையை கொடுத்திருப்பார். மூத்த சகோதர ஒரு பிரச்சனை இருக்கும், தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அலுவலகத்தை கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு மந்தமான தன்மை கொடுப்பாங்க. ஏன் படிக்கக்கூடிய மாணவ படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குறாரு. இப்ப கொடுப்பாருப்பாங்க நீச பங்க ராஜயோகம் பயங்கரமா வேலை செய்யும். என்னுடைய முதல் பலனே குரு 2ஆம் பாவத்துல குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய கால்கள் நிற்கிறார். அந்த சூரியன் எங்க இருக்கிறாரு, உங்க ராசி மேல இருக்காரு. வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைச்சிரும். கடன் எவ்வளவு சுமை இருந்தாலும் அந்த கடனை அடைச்சிருவாங்க. இதான் முதல் பலன். இதான் ஃபர்ஸ்ட் இங்க நடக்கும். கடனை அடைச்சிருவாங்க. கொஞ்சம் வருமானம் இனிமே கண்டிப்பா வரும். ஏன்னா குரு நிக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் போறாரு. உங்க ராசியை வந்து கரெக்டா எப்போ வந்து தொடுவாருன்னா, உங்க ராசி அதிபதியை குரு வந்து தொற்றுவார் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம். பாருங்க உங்களுடைய லெவலே வேற லெவல். வேலை உத்தியோகத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்ப வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்தி போவீங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. நீங்க எதிர்பார்த்த வேலை விட இது டாப்பான வேலை இப்ப அமையும் பாருங்க.
வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள், வேற கண்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வேலை உத்தியோகம் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிசீவ் கொடுத்து இன்னும் ஓகே ஆகி வரல, இப்ப கொடுப்பாரு பாருங்க. இப்போ ஒரு வேலை உத்தியோகம், நல்ல ஒரு வேலை, ஜாதக தசாபதி நல்லா இருந்தா வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும். இங்க உள்ளவங்களும் வேலை உத்தியோகத்தை நல்லபடியா அமைச்சு கொடுத்துருவார். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க, நல்லா பாத்துக்குங்க. குடும்பத்துல தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ கடன் வாங்கியாச்சும் வாங்கணும், அப்படிதான் அமைப்பு வருது பாத்துக்குங்க. அப்ப பொருளாதார வச்சு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவன்லாம் என்ன சொல்லி, நான் கல்விக்கு நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன், தடையில்லைன்னு சொல்றாப்புல இல்லை. ஏன்னா உச்சமான புதன், நீசப்பங்க ராஜயோகத்துல புதன், அப்ப படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார். படிப்பு கல்வி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி, என்ன அக்கௌண்ட்ஸ் கணக்குகளுக்கு படிப்பீங்க, மருத்துவம் படிப்பீங்க, இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிப்பீங்க, இந்த துறையெல்லாம் அதுல வரும் கண்டிப்பாக. ஆசிரியர் வேலை துறை சம்பந்தம் படிப்பீங்க, கணக்கு வழக்கு சம்பந்தம் படிப்பீங்க, இது எல்லாமே பாருங்க கல்வியில சூப்பரான ஒரு மாற்றம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவம் வரும். அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் மீனராசினா. இப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கணும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பாருங்க, அரசாங்க வேலை 100% கண்டிப்பா கிடைச்சிடும். நல்ல வேலையா வரும் அரசாங்க வேலை. நீங்க எதிர்பார்த்தா யாருக்காச்சும் குடும்பத்திலேயாச்சும் வரணும் அரசாங்க வேலை. கண்டிப்பா அரசு தொடர்பு எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், மண் வாங்கலாம், இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இது நீச பங்க ராஜயோகம் வரதெல்லாம் அதுல பணத்தை நீச பண்ண வச்சிரும். அப்ப நான் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இது சம்மந்த பிளான் பண்ணிட்டேன், இனிமேல் சக்சஸ் ஆகுமா? தைரியமா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுவும் ஆடம்பரமா வீடு கட்டுவார். எதிர்பார்த்ததை விட ஆடம்பரம் பெருசா பெரிய பங்களாவா கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப வந்துடும். அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு. இதை ஏற்படுத்தி கண்டிப்பா கொண்டு போங்க. நல்ல டைமிங். திருமணத்துல பிரச்சனை இருக்காது. நீங்க பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணலாம். மனசுக்கு இப்படி நான் ஃபர்ஸ்டே சொன்ன, திருமண வாழ்க்கையில நிறைய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அந்த பிரச்சனை இப்ப டாக்குமெண்ட்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப திருமணத்தில் உள்ள கலகங்கள், பிரச்சனைகள், தடைகள் எதுவுமே இருக்காது. முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம், எந்த திருமணத்திலும் இனிமேல் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார். உத்தியோகத்துல ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது. தந்தையோட சொத்து, தாயோட சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கலகங்கள், பிரச்சனைகள் இனிமே இருக்காது. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா இனிமே கிடைச்சிடும். கிடைக்காதவங்களும் குழந்தை பையன் கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பண லாபம் கண்டிப்பா கிடைச்சிடும். லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்றாங்கல்ல, ஏதாச்சும் எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா? ஏன்னா உங்க ராசியில சுக்கிரன் உச்சமா இருக்காரு. இப்ப கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு பணம் வரப்போகுது. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. வெளிநாட்டு வெளியூர்ல உள்ள நபர்களுக்கெல்லாம் கமிஷன் பிசினஸ் வேலை சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், நகை கடை வச்சிருக்கவங்க, டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ் கணக்குல உள்ள வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லாபகரமாக இந்த ஏப்ரல் மாசம் சூப்பரா இருக்கும். மெயினா பெண்களுக்கு, தொழில் வேலை பெண்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப அமைச்சு கொடுத்துருவாரு. எதை தொட்டாலும் பெண்களுக்கு வெற்றியா வரும். வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், வருமானம், எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமே உண்டு. நல்ல ஒரு முயற்சியை அமைச்சு கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட்டிங், பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? பயங்கரமான ஒரு வெற்றியான பாதை நோக்கி நீங்க செல்ல போறீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேரும். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாசியில பிறந்தவங்க. ரொம்ப பொறுமைசாலி. இதுலயுமே நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும். இதுலயுமே அனுசரிச்சு போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, தங்கமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம் யார்கிட்ட இருக்கோ அந்த புரட்டாசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. 4 பேர் மதிக்கிறாப்ப, தொழில் வேலை பிசினஸ் எல்லாம் பாருங்க சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த புரட்டாசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. கண்டிப்பா நம்ம சொந்த கால நிக்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, வேலை ஒத்துது இடமாற்றம், எதுவுமே தொழில ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை. இப்ப கொடுப்பாரு பாருங்க பயங்கரமான யோகத்தை. நிரந்தரமா வேலை கிடைச்சிடும். ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கால போறப்ப வேலை உத்தியோகத்துல சூப்பரான வேலை, ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இடமோ வீடோ நீங்க வாங்குவீங்க. எப்போ வாங்குவீங்கன்னா கண்டிப்பா கடை வாங்கியாச்சும் வாங்குவீங்க. எப்பன்னா அந்த சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. உங்க ராசி அதிபதியை தொற்றுவாரு. அது குரு நிற்கக்கூடிய நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கால்கள் தான். அப்ப வீடோ இடமோ பூமியோ கடை வாங்கி நீங்க வாங்குற யோகம் வரும். எதிரி பகை இருக்க மாட்டாங்க இனிமே. அதாவது இந்த புரட்டாசி எதிரி பகை இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்துக்கு பாருங்க. கடவுள் மொழி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும். மாணவர்களுடைய படிப்பு கல்வியெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு.
அப்ப இது எல்லாமே என்னை பொறுத்தவரையும் இந்த புரட்டாதி பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமா இப்ப அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திரட்டாதி பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்க தானே 7 சனிக்கு அடிமையான ஒரு தாக்கத்தை காட்டியிருக்கோம். விரைய செலவு, வருமானத்துல, இன்கம்ல, தொழில்ல, உத்தியோகத்துல இடமாற்றம் எல்லாமே சில பேர் நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமே அந்த மாற்றம் இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம். ஏன்னா சனி இனிமே போகக்கூடிய தான் குருவுடைய சரத்துல போறாரு. புரட்டாதி இப்ப போயிட்டு இருக்காரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாருன்னா, எடுத்தவரை வருமான இன்கம் தொழில் பண்றக்கூடிய சிந்தனை கொடுப்பார். தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார். உத்திரட்டாதி பொறுத்தளவுக்கு தொழில் இனிமேல் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பா வரணும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்குற யோகம் கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டு வெளியூர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்கம் பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவார். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. தொழில நல்ல ஒரு மாற்றம் உண்டு. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். கண்டிப்பா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் வெற்றி பாதை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. மருத்துவத்துறை, இரும்பு சம்மந்தத்துறை, நெருப்பு சம்மந்தத்துறை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல லாபத்தை ஒரு பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. உத்திரட்டாதி பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு இடம் சேஞ்ச் பண்ணுவீங்க. தொழிலையோ, உத்தியோகத்திலேயோ, வருமானத்தையோ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறேன். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப சைலண்டான கேரக்டர், ரொம்ப அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க பாருங்க எப்போதுமே ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க. இதுலயுமே பாருங்க எது தொட்டாலும் இனிமே உங்களுக்கு பொன்னான ஒரு நிறமா அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, வீடு, இடம், பூமி இது எல்லாமே இப்ப நீச பங்க ராஜகுமார். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை வந்துருச்சு. மருத்துவ செலவு, குடும்பத்தை வரைய செலவுகள், கணவன் மனைவி பிரச்சனை இது எல்லாமே இருந்திருக்கும். இனிமே இருக்காது. இடத்துல, பூமியில, வீடு, வண்டி, வாகனம் இது யோகம் எல்லாமே சூப்பரா தேடி வருது. பாத்துங்க. இப்போ ஒரு வேலை உத்தியோகத்தை இடம் சேஞ்ச் பண்ணுவீங்க. கண்டிப்பா படிப்புகளில ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்கும். காதல், திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைகூடி வரணும். வெளிநாடு, வெளியூர் யோகம் சூப்பரா வந்து அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் உண்டு. கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், மீனா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் பாருங்க நல்லா ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. அதுவும் இந்த ரேவதியில பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.